தமிழ்நாட்டில் பட்டியலின மக்களுக்கு எதிரான குற்றங்கள் 40% அதிகரித்துள்ளதாக ஆளுநர் ஆர்.என். ரவி குற்றம் சாட்டியுள்ளார். காந்தி ஜெயந்தியை ஒட்டி கிண்டி காந்தி மண்டபத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்ற ஆளுநர் ஆர்.என். ரவி மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகளை கண்டுகளித்தார். பின்னர் விழாவில் பேசிய அவர், சுதந்திரம் அடைந்து 75 ஆண்டுகள் கடந்தும் பட்டியலின மக்களுக்கு எதிரான பாகுபாடு நீங்கவில்லை என தெரிவித்தார். தேசிய குற்ற ஆவண காப்பக புள்ளி விவரங்களின்படி கடந்த 3 ஆண்டுகளில் தமிழகத்தில் பட்டியலின மக்களுக்கு எதிரான குற்றங்கள் 40 விழுக்காடு அதிகரித்துள்ளதாக குறிப்பிட்டார். தமிழ்நாட்டில் சமூக நீதி பேசுகிறார்களே தவிர நடைமுறையில் பட்டியலின மக்களுக்கு உரிய நீதி கிடைப்பது இல்லை என விமர்சித்தார். கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணம், குடிநீர் தொட்டியில் கழிவுகள் கலப்பது உள்ளிட்ட பட்டியலின மக்களுக்கு எதிரான குற்றங்களை கண்டு வெட்கப்படுவதாகவும் ஆளுநர் தெரிவித்தார். மகாத்மா காந்தியடிகளின் 156வது பிறந்த நாளை ஒட்டி புதுச்சேரி கடற்கரை சாலையில் உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி உள்ளிட்டோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து சர்வமத பிரார்த்தனைகள் மற்றும் தேசபக்தி பாடல்கள் இசைக்கப்பட்டன. பல்வேறு அரசியல் கட்சியினர் மற்றும் சுதந்திர போராட்ட தியாகிகளும் காந்தியின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். பெருந்தலைவர் காமராஜர் நினைவு நாளை ஒட்டி புதுச்சேரி நகர பகுதியில் உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு புதுச்சேரி அரசு சார்பில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம், துணை சபாநாயகர் ராஜவேலு, அமைச்சர் லட்சுமி நாராயணன் உள்ளிட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து மாநில காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் எம்பி தலைமையில் முன்னாள் முதல்வர் நாராயணசுவாமி, சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் உள்ளிட்டோர் மரியாதை செலுத்தினர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.